ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் டாக்கர் கம்போஸ் அப் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, டாக்கர் கம்போஸ்னால் என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு 4-5 சர்வீசஸ் ஒரே நேரத்தில் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன் டாக்கர் கண்டெய்னர் மூலிமா. ஆனால் அது எப்படி ரன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்படின்னா அதுக்கு டாக்கர் கொண்டு வந்த ஒரு டூல் தான் டாக்கர் கம்போஸ் யாமல். ஓகே, ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் ஒழுங்காக லிங்க் பண்ணி விட்டு ரன் பண்ணுறதுக்கு கொண்டு வந்தது தான் டாக்கர் கம்போஸ். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் டாக்கர் கம்போஸ்னு ஒரு கோடு எழுதியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா கண்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இந்த பாத்துக்குள்ளே இருக்கிற டாக்கர் ஃபைலை எடு, அதாவது எம்பிஆர் சேட்டுக்குள்ளே இருக்கிற டாக்கர் ஃபைலை எடு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுவேன். ஓகே, ஸோ அதுவே எடுத்து டாக்கர் கம்போஸ் மூலிமா பில்ட் பண்ணிடுவோம். டிபெண்ட்ஸ் ஆன் பேக் எண்டுனா ஃபஸ்ட்டு பேக் எண்டை ரன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரண்ட் எண்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக டாக்கர் ஃபைல் எழுத தெரியும்னு எனக்கு தெரியும். ஸோ நான் தான் ஸ்டேட்டாக டாக்கர் கம்போஸ் அப்க்கு வந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக் எண்டு பார்த்தீங்கன்னா ஏபிஐ ஏ ரெஃபரன்ஸ் அப்படின்னு நான் போட்டேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐ ரெஃபரன்ஸ் இதுதான் பேக் எண்டு. ஸோ இதில் இருக்கிற டாக்கர் ஃபைலை எடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து பேக் எண்டோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ பேக் எண்டோட டாக்கர் ஃபைலை நான் எடுத்து அதையும் இப்போ போர்ட் 5000 பில்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். இதை போர்ட்டை வந்து 80 பில்ட் பண்ணு, இதை போர்ட்டை வந்து 5000 பில்ட் பண்ணு. என்விரான்மெண்ட் பார்த்தோன்னா ஃப்ளாஷ் கேப் ஏபி ரெஃபரன்ஸ் டாட் பை அப்படிங்கிற மாதிரி. இங்கே வந்து நம்ம என்விரான்மெண்ட் ஏன்னா நம்ம ஃப்ளாஷ் கேப் யூஸ் பண்ணுறதுனால என்விரான்மெண்ட்டும் சேர்த்து நான் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு டாக்கர் டெஸ்க்டாப்பை ஆன் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இதை ஆன் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ லெட்ஸ் வெயிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாக்கர் கம்போஸ் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம டாக்கர் இமேஜஸ்ன்னு கொடுப்போம். என்னென்ன இமேஜஸ்லாம் இருக்குதுன்னு அது கிளியர் அண்ட் கட்டாக காமிக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் 2 பில்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ டாக்கர் பிஎஸ் அடித்து பார்த்தீங்கன்னா அது 2 இன்னமும் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, நான் என்ன பண்ணிடுறேன், ஃபஸ்ட்டு இதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஓகே, ஸோ ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இது ரிமூவ் பண்ணோன்னே டாக்கர் இமேஜஸையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட்லேருந்து காமிக்கிறனால. ஓகே, ஓகே, டாக்கர் ஆர்எம்ஐ அண்ட் திஸ் ஒன் டூ. ஸோ ரெண்டுமே டெலீட் ஆகிடுச்சு. இப்போ டாக்கர் இமேஜஸ் போனீங்கன்னா அது ரெண்டுமே இருக்காது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாக்கர் கம்போஸ் அப் மூலயமா இதை பில்ட் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. நான் இதில் server.jsல லோக்கல் ஹோஸ்ட் 5000 போட்டு பேக் எண்டோடதையும் சேர்த்து லிங்க் பண்ணி விட்ருப்பேன். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து இப்படி தான் பேக் எண்ட் மூலிமா போய் இது வேலை செய்யும். ஓகே கைஸ், இப்போ டாக்கர் கம்போஸ் அப்புன்னு கொடுத்துட்டு இங்கே பில்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதை டிட்டாச்டு மோடில் போட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே கைஸ், டிட்டாச் மோடில் போட்டால் அந்த லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஸோ அதுக்கு தான் டிட்டாச் மோடுன்னு ஒன்று கொடுத்தேன். அதை நீங்கள் கொடுக்காமலும் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஓகே, அதை கொடுக்காம போனீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அது ரன் ஆகுதா இல்லையான்னு தெரியும். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா பில்ட் ஆகும். இட் டேக்ஸ் டைம். ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே கைஸ், க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிட்டாச் மோட்லேருந்து எடுத்துட்டேன். ஓகே, நார்மல் மோட்லேயே நம்ம போவோம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் புரியும். இப்போ நம்ம வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணுறனால, ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டு போட்டு 80ங்கிறனால நம்ம சும்மா இப்படி 18 கொடுத்தா கூட வெறும் சாதா லோக்கல் ஹோஸ்ட் தான் வரும். பார்த்தீங்கன்னா நம்ம கண்டெய்னர் ரன் ஆகி நம்மளோட ஆப் வந்துருச்சு. ஓகே, இப்போ இங்கே நான் ஆயின்னு மட்டும் போடுறேன். ஓகே, உடனே அது ரிப்ளை பண்ணிடுச்சு. இது வந்து இது எம்பிஆர் சாட்டுங்கிறது இது வந்து ஒரு பிளாக் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ அதாவது ஒரு பிளாகுன்றேன், சாரி பாட்டு மாதிரி. ஓகே, நான் பாட்டு நானே ட்ரெயின் பண்ணுது. ஓகே, அது பார்க்காதவங்க ChatGPT மாதிரி ஒரு மாடல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஐன்னு போட்டால் how are you, I just got walking from my dog அப்படின்னு வருது. நான் என்ன சொல்கிறேன், did you go
swimming today அப்படின்னு போடுறேன். ஓகே, some random questions. Okay, so let me wait for it. Yes, I did. It was nice to get out of those and get some fresh air. பார்த்தீங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் ரிப்ளை பண்ணுது. ஆனால் இது நம்ம எங்கே நம்மளுக்கு பிரதிபலிக்கும்னா இங்கே தான். இங்கே பாருங்கள், MPR சாட் பேக் எண்டில் வந்து அதுவே ஒரு கண்டெய்னர் க்ரியேட் ஆகி அதுவே வந்து சாட்டுக்குள்ளே போய் ஆப்ஷன்ஸ் போஸ்ட் பண்ணுற மாதிரி அதுவே சொல்லுது. ஸோ இப்படி தான் வந்து டாக்கர் கம்போஸ் அப் வேலை செய்யும். ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரும். ஓகே, எந்த மாதிரி மைக்ரோ சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கொடுத்தாலும் டாக்கர் கம்போஸ் அப் மூலிமா நான் எல்லாத்தையும் வந்து மிங்கிள் பண்ண முடியும் என்னால். ஸோ அதுதான் டாக்கர் கம்போஸ் அப்போட மெயின் வேலை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.